அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். உன் பையன் தான் இந்த வீட்டு மாப்பிள. அப்படின்னா என் பொண்ணு கல்யாணம் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ண போறியா நீ? எதுக்கு வெயிட் பண்ணணும்? என்னப்பா சொல்ற? எனக்கு ஒரு பையன் இருக்கான்ல, என் பையனுக்கும் உன் பொண்ணுக்கும் கல்யாணத்தை பண்ணிடுவோம். பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்குவோம். ஒரே முகூர்த்தத்துல 2 கல்யாணத்தையும் ஒன்னா நடத்திடுவோம். ரொம்ப சந்தோஷம்ப்பா. நீ இப்படி சொல்வே நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஊதி விடுறா. சரிங்க தம்பி, போதும்பா. இந்தாங்க. குடி. எப்படி? ரொம்ப ஸ்வீட்டா இருக்குப்பா. நீ குடிக்கல? இல்ல பரவாயில்ல. இவ்வளவு இனிப்பான செய்தியை சொல்லிருக்க, நீயும் ஷேர் பண்ணிக்கப்பா. குடி. சரி. நான் போய் தனலட்சுமி கிட்ட இந்த மகிழ்ச்சியான விஷயத்த சொல்லிட்டு அப்புறம் உனக்கு போன் பண்றேன். சரிப்பா, நானும் இதை பத்தி என் பொண்டாட்டிய கலந்து பேசிட்டு நான் உனக்கு போன் பண்றேன். சரிப்பா, வரட்டுமா? சரி சரி வரேன். சரி சரி. ஐயோ, சரி சரி. ஏங்க, காஃபி போட்டுட்டு வரதுக்குள்ள மாடிக்கு வந்துட்டீங்களா? காஃபி கேட்ட மனுஷனை காணுமேன்னு நான் வீடு ஃபுல்லா தேடிட்டு இருக்கேன். குடிங்க. கொஞ்ச நேரத்துல எனக்கு உயிர் போய் உயிர் வந்துச்சு தெரியுமா? எனக்கும் அதே நிலைமை தாங்க. நல்ல வேளை அந்த பிரத்யங்கரா தேவி தான் நம்மளை காப்பாத்திருக்கா. ஆமா சாரதா, ஆரம்பத்துல கீதா நடந்துகிட்டது பேசுனது அவளுக்கு எல்லா உண்மைகளும் தெரிஞ்ச மாதிரியே இருந்துச்சு. நானும் அப்படிதாங்க நினைச்சேன். சரி, நடக்கிறது நடக்கட்டும், பாத்துக்கலாமேன்னு மனசுல ஒரு எண்ணம் வந்துருச்சு. இருந்தாலும் மனசுல ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்துச்சுங்க. சந்தேகமா? என்ன சந்தேகம்? கீதாவுக்கு நம்ம சீதா அக்கா மட்டும் இல்ல, அம்மாவும் கூட. அதனால கீதா மனசு வருத்தப்படுற மாதிரியோ காயப்படுற மாதிரியோ ஒரு நாளும் சீதா நடந்துக்கவே மாட்டா. ஆமா, நீ சொல்றது சரிதான் சாரதா. அப்படி இருக்கும்போது கீதாவாலேயே சமாளிக்க முடியாத விஷயத்த எப்படி சீதா கிட்ட போய் சொல்லுவா? இந்த சந்தேகம் என் மனசுக்குள்ள இருந்துச்சுங்க. அதுக்குள்ள நீங்க வேற எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லைங்கிற கணக்கா உங்க வாயாலேயே உளறி கொட்ட பாத்தீங்க. யாரு செஞ்ச புண்ணியமும் எதுவும் நடக்காம தப்பிச்சிட்டோம். சரி, இன்னைக்கு தப்பிச்சிட்டோம். ஆனா தினம் தினம் செத்து செத்து பொழைக்கணும் போல இருக்கே. உண்மைய இத்தனை காலம் மறைச்சதுக்கு நம்ம தண்டனையை அனுபவிச்சுதாங்க ஆகணும். இந்த அவஸ்தை என்னால தாங்க முடியல சாரதா. ஏதோ கீதா முகம் கொடுத்து பேசுறதுனால சமாதானமா இருக்கேன். இல்லைன்னா இந்த வீடு எனக்கு நரகமா தான் இருக்கும். இத பாருங்க, ரோடுனா பள்ளம் மேடு ஏற்றம் இறக்கம் இருக்கிற மாதிரி வாழ்க்கைனா இந்த மாதிரி இன்பம் துன்பம் இருக்கதாங்க செய்யும். ஆனா அது எதுவுமே நிரந்தரம் இல்லைங்க. கூடிய சீக்கிரம் எல்லாம் சரியாயிடும். கவலைப்படாதீங்க. இல்ல சாரதா, சீதா என்னைக்கு மனசு மாதிரி நம்மளை ஏத்துப்பான்னு தெரியல. அதுக்குள்ள கீதாவுக்கு உண்மை தெரிஞ்சிடுச்சுன்னா கீதா சீதா மாதிரி பொறுமையா இருக்க மாட்டா. என்ன முடிவு என்ன எடுத்துப்பா. ஆஹா, இல்லைங்க, அப்படிலாம் எதுவும் நடக்காது. நடக்காத ஒண்ணு நடந்துருமோன்னு நினைச்சு பயந்து உங்க உடம்ப கெடுத்துக்காதீங்க. நீங்க முதல்ல கீழே வாங்க. நடக்காதுன்னு எப்படி உறுதியா சொல்ற? இப்ப நடந்துகிட்டு எல்லாமே நடக்குன்னு எதிர்பார்த்தோமா என்ன? எதிர்பார்க்கலதான். ஆனா அதுக்காக நடந்ததை நினைச்சு வருத்தப்பட்டோ நடக்க போறதை நினைச்சு பயந்துகிட்டோ இருந்தா வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் காணாம போயிடுங்க. நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தொலைச்சிட்டு வர வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லைங்க. என்னோட இந்த நிலைமைக்கு நானே தான் காரணம். நீ சொன்ன மாதிரி அன்னைக்கு எல்லா உண்மையும் சீதா கிட்ட சொல்லியிருந்தா இன்னைக்கு இந்த அவஸ்தையும் வேதனையும் அனுபவிக்க வேண்டியிருக்காதுல்ல. விதி வலியுதுங்க. இப்படிலாம் நடக்கணும்னு எழுதியிருந்தா யாராலையும் மாத்த முடியாது. மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. பாதி கிணற தாண்டிட்டோம், மீதியும் தாண்டிடலாங்க. கவலைப்படாதீங்க. எந்த நம்பிக்கையில என்ன நம்பிக்கையோடு இருக்க சொல்ற சாரதா?
சீதா மேல இருக்கிற நம்பிக்கையில தாங்க. நீ என்ன சொல்ற? சீதாவுக்கு நம்ம மேல வெறுப்பு எதுவும் இல்லைங்க. உண்மையை மறைச்சிட்டோங்கிற கோவம் தான் இருக்கு. அந்த கோவம் கொஞ்ச நாள் தாங்க, அது போக போக காணாம போயிடும். நிஜமாவா சொல்ற? ஆமாங்க. சீதா நம்மள வெறுத்திருந்தா எப்பவோ கீதாவை கூட்டிட்டு இந்த வீட்டை விட்டு போயிருப்பா. அப்படி போலன்னா என்ன அர்த்தம்? சீதா நம்ம மேல பாசம் வச்சிருக்கான்னு தானே அர்த்தம். அதனால நீங்க மனசுல எதையும் போட்டு குழப்பிக்காம நிம்மதியா இருங்க. சீதா நிச்சயமா ஒரு நாள் நம்மள மன்னிச்சு ஏத்துப்பா. நீ சொல்றதை கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாரதா. ஆனா கீதாவுக்கு உண்மை தெரிஞ்சா என்ன நடக்குமோன்னு திக்கு திக்குன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கு. ஏங்க, தலைக்கு மேல போயாச்சு. இனிமே ஜான் போனா என்ன, முழம் போனா என்ன? தைரியமா இருங்க. சரி வாங்க, வெயில நிக்க வேணாம், போலாம் வாங்க வாங்க. டேய் அருணு, நீ ஏடா இது? ஆச்சரியமா இருக்கு. ஏங்கனே என்னால நம்ப முடியல. என்ன நம்ப முடியல? உன் கண்ணுல ஏதாவது பிரச்சனையா? இதுல என்ன ஆச்சரியம் இருக்கு? பாத்தியா, நீ இப்படி ஃப்ரீயா வீட்ல உட்காந்து டிவி பாத்துருக்கியே, அதத்தான் சொன்னேன். ஏன் நான் டிவி பார்க்க கூடாதா? நான் அந்த அர்த்தத்துல சொல்லலடா. வேற என்ன அர்த்தத்துல சொன்ன? சரியா நீ அன்னைக்கு என்ன சொன்ன? மத்த பசங்க மாதிரி இருக்காதடா, டிவி சினிமான்னு ஜாலியா இருன்னு சொன்னல, அதான் பண்ணிட்டு இருக்கேன். ஏய் என்னடா இது? ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? என்ன நீ உங்க அப்பா மாதிரி பேச ஆரம்பிச்சிட்ட? அவர் கூட சுத்திட்டு இருக்கியா நீ? அவர் ரத்தம் தானே எங்கேயும் ஓடுது, அதான் வரும். அதுவும் வாஸ்தவம் தான். சும்மா கொஞ்சம் இருமா, டிவி பார்க்க கொடு. உங்ககிட்ட எல்லாம் எவதான் வந்து சிக்கி சீரழிய போறாளோ தெரியலடா. என்ன அம்மாவும் பையனும் டிவி பார்த்துட்டு இருக்கீங்களா? முக்கியமான விஷயம் சொல்லணும், வா. என்ன? அடி வாடி வா, என்னன்னு சொல்லுங்க. அவனையும் வர சொல்லு. சொல்லாம இப்படி இழுத்துட்டு போறீங்க என்ன? வா தனலட்சுமி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். அவரே மேல போயிட்டே இருக்காரு, அவரையும் கொஞ்சம் கூப்பிடு. கூப்பிடாருல, வாடா. நீங்க ஏதாவது முக்கியமான விஷயம் பேசுவீங்க, நான் இருந்தேன்னா சண்டை தான் வரும். தங்கச்சி கல்யாணம் பண்ணணும்னு அவர் தானே பேசினாரு, அப்புறம் இப்படி பொறுப்பு இல்லாம போனா என்ன அர்த்தம்? என்ன சொல்றீங்க நீங்க? முதல்ல எல்லாரும் உட்காருங்க, அப்புறம் எல்லாத்தையும் விவரமா சொல்றேன். டேய் உட்காரா. அட உட்காரு. சரி, என்ன விஷயம்னு சொல்லுங்க. தங்கச்சி படிப்பை முடிக்கிறதுக்கு முன்னாடியே மாப்பிள்ளையை பார்த்தா தான் சரியா வரும்னு நீங்க சொன்னார்ல. ஆமா. அதான் ஒரு நல்ல இடமா பார்த்து பேசி முடிச்சிட்டு வந்துட்டேன். என்னங்க மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்திருக்கேன்னு சொல்வீங்கன்னு பார்த்தா பேசி முடிச்சிட்டு வந்திருக்கேன்னு சொல்றீங்க. மாப்பிள்ளை யாரு, அவங்க குடும்பம் எப்படி, மற்ற விவரம்லாம் எனக்கு தெரிய வேண்டாமா? நீ ஒன்றும் பயப்படாதடி, நம்ம குடும்ப அந்தஸ்துக்கு ஏத்த மாதிரி இடத்துல தான் நான் பார்த்து பேசி முடிச்சுட்டு வந்திருக்கேன். மாப்பிள்ளை யாருன்னு தெரிஞ்சா நீ அப்படியே சந்தோஷத்துல பூரிச்சு போயிடுவ. யார் மாப்பிள்ளை? வேற யாரு, நம்ம முத்தையாவோட பையனை தான் பேசி முடிச்சிருக்கேன், நம்ம காவ்யாவுக்கு. நம்ம முத்தையான பையனா? ஏங்க இந்த திடீர் ஏற்பாடு? எல்லாத்துக்கும் காரணம் இவருதான். அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணாதான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொன்னார் இல்ல, அந்த விஷயத்தை கொண்டு போய் அப்படியே முத்தையா கிட்ட சொன்னேன். இப்படி ஒரு பாசக்கார அண்ணனான்னு அப்படியே பூரிச்சு போயிட்டான் அவன். அதுக்கப்புறம் நீ ஏன்பா வெளியே மாப்பிள்ளை தேடிக்கிட்டு இருக்க, என் பையனுக்கே உன் பொண்ணை கொடுக்க வேண்டியதானேன்ட்டான். காவியாவுக்கு இவ்வளவு சீக்கிரம் ஒரு நல்ல இடம் அமையும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். காவியா ரொம்ப கொடுத்து வச்சவ. டேய் அருண், என்னடா அது? நீ ஆசைப்பட்ட மாதிரி உங்க அப்பா காவியாவுக்கு நல்ல சம்பந்தம் பேசி முடிச்சிட்டு வந்திருக்காரு. உன் முகத்துல அந்த சந்தோஷத்தையே காணோம்.
மாப்பிள்ளை எப்படி இருப்பாரோ அப்படின்ற யோசனையில இருக்கார் போல இருக்கு. அப்படியா? மாப்பிள்ளை லட்சணமா இருக்கார், ஆ. நல்லா படிச்சிருக்கார், நல்ல வேலையிலயும் இருக்கார். ஆ. அப்புறம் என்ன, ஒரு முக்கியமான கண்டிஷன் மட்டும் இருக்கு இதுல. என்ன கண்டிஷன் அது? அதெல்லாம் பெரிய கண்டிஷன் ஒண்ணும் இல்லடி. முத்தையாவோட பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தாதான் நம்ம காவியா முத்தையா வீட்டுக்கு மருமகளா போக முடியும். அவ்வளவுதான். இவ்வளவுதானா? பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்க போறோம் அதானே? ரொம்ப நல்லதா போச்சு. என்னடா? எனக்கு தெரியும் நீ இப்படி சொல்வேன்னு. அதனாலதான் உங்க யாரையுமே கலந்துக்காம நான் சரின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஒரே முகூர்த்தத்துல 2 கல்யாணம் ஜமாச்சிருவோம். அது சரி, உன் பையன் மூஞ்சில சிரிப்பே காணமே. என்ன சொல்றாரு ஐயான்னு கொஞ்சம் கேட்டு சொல்லு. என்னங்க நீங்க? காவியா கல்யாண பேச்சு எடுத்ததே அவன்தான். தங்கச்சி கல்யாணத்துக்கு அவனே தடையா இருப்பானா? என்னடா? அம்மா, என்னால காவியா கல்யாணத்துக்கு எந்த இடைஞ்சலும் வராது. இது போதும்டா. எவ்வளவு பொறுப்பா பேசிட்டு போறா பாருங்க. காவியா கல்யாணம் முடியட்டோன்னு எனக்கே செக் வச்சல, உனக்கு எப்படி கவுண்டர் செக் வச்சேன் பாத்தியா? ஏங்க, ஒரே கல்லுல 2 மாங்க அடிச்சிட்டீங்களே, பயங்கரமான ஆள் தான் நீங்க. நான் வழக்கமா ஒரே கல்ல 7-8 மாங்காய் அடிக்கிற வண்டி. இந்த தடவை அடிச்சது கம்மி. சரி, நீ ஒண்ணு செய். உள்ள போய் ஒரு நல்ல காப்பி. உன்னால முடியுமான்னு தெரியல, எதுக்கு முயற்சி பண்ணு. போ போ. சுப்பையா, திட்டம்லாம் எக்கச்சக்கமா போட்டிருக்க, நடக்கணும். அதான். அம்மா அம்மா கீதா அம்மா. வந்துட்டியா? இங்க இருக்கேன். அக்கா வந்தாச்சா? இன்னும் வரலையே. நீங்க 2 பேரும் ஒண்ணா தானே வருவீங்க? என்ன நீ தனியா வந்திருக்க? அது ஆபீஸ் விஷயமா வெளியே போயிருந்தேன், வேலை முடிஞ்சு போச்சு, அதான் அப்படியே வந்துட்டேன். ஆமா, என்ன நீங்க துவைச்ச துணி எல்லாம் இப்படி கசக்கி கொண்டு வந்திருக்கீங்க? கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லையா உங்களுக்கு? மாடியிலே மடிச்சு கொண்டு வந்திருக்கலாம்ல. நான் உனக்கு அம்மா, எனக்கே ஏன் வேலையை கத்து கொடுக்குறியா? உனக்கு என்ன, ஆபீஸ்க்கு போய் ஏசியில கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துட்டு வந்துடுற. வீட்டு வேலை செஞ்சு பாரு, அப்ப தெரியும். நீங்க மட்டும் இல்ல, வீட்ல இருக்க ஒவ்வொரு லேடிஸும் நினைக்கிறது இதுதான். என்னமோ நாங்க மட்டும் ஆபீஸ்க்கு போய் ஏசில நல்லா ஜாலியா உட்கார்ந்து காலாட்டிட்டு வரோம்னு. எங்களுக்கு இருக்க டென்ஷன்லாம் உங்களுக்கு எங்க இருந்து தெரிய போகுது? நீங்களும் வந்து ஆபீஸ்ல உட்கார்ந்து பாருங்க, அப்ப தெரியும். ப்ராஜெக்ட், டார்கெட், எம்டி, அப்பா லொட்டு லொசுக்குன்னு. நானும் உன்ன மாதிரி படிச்சிருந்தா ஆபீஸ்க்கு போயிருப்பேன். என்ன பண்றது, எங்க அப்பா அம்மா என்ன படிக்க வைக்கல. அப்ப சரி, ஆபீஸ பத்தி உங்ககிட்ட பேசுறதே வேஸ்ட். நீங்க அப்பாவை கூப்பிடுங்க, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். ஆமா, அப்பா எங்க? அப்பா அவரு தூங்கிட்டு இருக்காரு. படுத்துட்டு இருக்காரா? அப்பா இந்த டைம்ல எல்லாம் படுக்க மாட்டாரே, என்னாச்சு? உடம்பு ஒரு மாதிரியா இருக்கு, தூங்குறேன்னு சொன்னாரு. 4 மணிக்கு தான் போய் படுத்தாரு. நான் தான் இன்னும் எழுப்பல. அப்படியா? அப்பா அப்பா அப்பா, சூடா இருக்கு. என்னப்பா? நீ வந்துட்டியாமா? ரொம்ப நேரம் தூக்கிட்டேன் போல இருக்கு. என்னாச்சுப்பா? உடம்பு கொஞ்சம் சூடா இருக்க மாதிரி இருக்கு. அசதியா இருந்துச்சு, அதான் படுத்துட்டு இருந்தேன். ஃபீவர் இருக்க மாதிரி இருக்கு, வாங்க ஹாஸ்பிடல் போலாம். எதுக்குமா ஹாஸ்பிட்டல்லாம்? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஐயோ, என்னப்பா நீங்க ஃபீவரா இருக்குங்கற? ஹே, அவரு மெடிக்கல்ல மாத்திரை கேட்டு வாங்கி போட்டுதாமா படுத்தாரு. எல்லாம் சரியாயிடும். கொஞ்சமாவது உங்களுக்கு அறிவு இருக்கா? டாக்டர் கிட்ட கேட்காம நீங்க பாட்டு ஏதாவது மாத்திரை வாங்கி போட்டுக்கோங்கன்னு சொல்வீங்களா? இது பாருங்க, டாக்டர் கிட்ட கேட்காம பிரிஸ்கிரிப்ஷன்லாம் இல்லாம எந்த மாத்திரையும் சாப்பிட கூடாது. அப்பாவுக்கு ஒண்ணும் இல்லடா, நீ எதுக்காக பதட்டப்படுற? இல்ல, நான் 2 நாளா வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்களும் சரி, அம்மாவும் சரி, பழைய மாதிரியே இல்ல. அதுவும் நீங்க ரொம்ப அப்செட்டா இருக்கீங்கப்பா. அப்படிலாம் ஒண்ணும் இல்லையம்மா. சமாளிக்காதீங்க, எனக்கு எல்லாம் தெரியும். என்ன தெரியும்? உங்க 2 பேருக்கும் அமலா விமலா ஞாபகம் வந்துருச்சு. அவங்க 2 பேரையும் நேர்ல பார்க்கணும்னு மனசுக்குள்ள ஒரு ஏக்கம் வந்துருச்சு.
அப்படிதானே? அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. எங்களுக்கு தான் நீயும் சீதா இருக்கீங்களே. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு ஏன் அமலா விமலா பார்க்கணும்னு ஏக்கம் வரணும்? என்னப்பா நீங்க? என்னதான் இருந்தாலும் நாங்களும் அமலா விமலா ஒன்னாயிட முடியுமா? கீதா, என்ன கீதா இப்படி கேக்குற? எங்களுக்கு நீங்க 4 பேருமே ஒண்ணுதான். உங்க 4 பேருக்குள்ள எங்களுக்கு எந்த பேதமும் கிடையாது. ஆமா கீதா, 4 பொண்ணுங்கள்ல 2 பொண்ணுங்க வெளியூர்ல படிக்கிறாங்க. 2 பொண்ணுங்க எங்க கூட இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அப்புறம் எதுக்கு உங்க மனசுல கவலை? ஏன் டல்லா இருக்கீங்க? ஓ, அக்காவுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணோனா? ஆ, ம். சரி, அந்த பிரச்சனை என்கிட்ட விடுங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க இப்படி டல்லா இருந்தா எனக்கு பிடிக்கலப்பா. எப்பவும் போல ஜாலியா கலகலப்பா இருக்கணும், ஓகேவா? சரிம்மா. வெரி குட், அப்படிதான் இருக்கணும். அம்மா, நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். எனக்கு காஃபி போட்டு தரீங்களா? சரி, நீ போயிட்டு வா. கீதா, இங்க வாமா. என்னப்பா? என்னையும் உன் அம்மா விட்டுட்டு நீயும் சீதாவும் போயிட மாட்டீங்களம்மா? என்னப்பா சொல்றீங்க? எந்த சூழ்நிலையிலையும் நீயும் சீதாவும் எங்களை விட்டு பிரிஞ்சு போயிட மாட்டீங்கல்ல? ஏன்பா திடீர்னு இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் போலான்னு சொன்னா கூட அக்கா அதுக்கெல்லாம் சம்மதிக்கவே மாட்டான். அக்காவை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. தெரியுமா, அதான் உன்கிட்ட கேட்குறேன். எங்களை விட்டு பிரிஞ்சு போயிட மாட்டீங்கல்ல? மாட்டோம்ப்பா, எப்பவுமே நாங்க உங்களோட தான் இருப்போம். நீ சொல்றது உண்மைன்னா எனக்கு சத்தியம் பண்ணுமா? என்னம்மா யோசிக்கிற? நீ சொல்றது உண்மைன்னா எங்களை விட்டு பிரிய மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுமா. எந்த சூழ்நிலையிலும் உங்களை விட்டு பிரிய மாட்டோம். இது சத்தியம்பா. இது போருமா, இது போரும். சரி வா, நான் உனக்கு காஃபி போட்டு தரேன். சரி வா, வா. சாரதா, எனக்கு சேர்த்து காபி போடுமா. அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். ஏ மச்சி, ஏற்கனவே நீ டென்ஷன் ஆயிட்ட. ஏஞ்சி உட்கார்றா. என்னடா எதுவும் தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்க? ஒரே முகூர்த்தத்துல 2 கல்யாணம்னு இவங்க அப்பா இவன் லவ்வுக்கு செக் வச்சிருக்காருல, அது புரியலையா உனக்கு? அவர் செக் வச்சா கல்யாணம் நடந்துருமா? அப்ப ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எதுக்குடா இருக்கோம்? டே மச்சி, நீ ஒன்றும் கவலைப்படாத. உன் லவ்வுக்காக உசுரே கொடுப்போம். ஐயா டே, என் உசுர் எடுக்காம யோசிக்க விடுங்கடா. டே மச்சான், அப்ப நீ இவ்வளவு நேரம் அப்செட்ல படுத்துட்டலையா? ஏண்டா, இத்தனை நாளா என் கூட பழகியும் நீங்க 2 பேரும் புரிஞ்சுட்டு அவ்வளவுதானடா? கைய காலை கட்டி கடல்ல தூக்கி போட்டாலும் வெளியே வரும்போது வாயில மீனோட கவிட்டு வரவேண்டா. நானு எங்க அப்பாவுக்கு நான் வச்ச செக் அவரு எனக்கு திருப்பி வச்சிட்டாரா. அவ்வளவுதான் பிளான். அதுக்கு என்ன பண்ணலான்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் எதுக்கு சாந்தி ஃபோன் பண்ணி வர சொன்ன? எல்லாம் காரணமா தான்டா. அதான்டா, என்ன காரணம்? எங்க அப்பாவை பத்தி உங்களுக்கு சரியா தெரியாதரா. எனக்கு செக் வச்ச என் அப்பாவோட குறி சாந்தியா தான் இருக்கும். என் அப்பா இந்த தகவலை எப்படியும் சாந்திக்கு தெரிய வைப்பாரு. அப்ப சாந்தி ரொம்ப அப்செட் ஆயிருவா. என் அப்பாவுக்கு முன்னாடி நானே சாந்திக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டா, நான் சாந்திக்கிட்ட என்ன தெரியுமா சொல்ல போறேன்? நீ தைரியமா இரு,
எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல போறேன். அதுக்கு தான் இப்ப அவளை வர சொல்லியிருக்கேன். டேய் மச்சான், இவன் ரொம்ப தெளிவா இருக்கான்டா. இவன் கண்ணை மூடி படுத்ததை பார்த்து நம்ம டென்ஷன் ஆயிட்டோம்டா. ஆமாடா மச்சி. மச்சான், நான் கிளம்பட்டுமா? என்ன நான் வந்ததும் கிளம்புறீங்க? இல்ல, நீங்க ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பீங்க, நாங்க எதுக்கு கரடி மாதிரி. மச்சான், அப்ப நாங்க வரேன்டா. வர மச்சான். ஆமா, எப்பவும் நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவேன். இன்னைக்கு நீங்க ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருக்கீங்க. ஏதாவது சந்தோஷமான விஷயமா? அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனா முக்கியமான விஷயம். முக்கியமான விஷயம்னா? நம்ம கல்யாண விஷயம் சாந்தி. என் தங்கச்சி கல்யாணம் நடக்கட்டும்னு சென்டிமெண்டா என் கல்யாண பேச்ச ஆஃப் பண்ணி வச்சிருந்தேன்ல, அதே தங்கச்சி சென்டிமெண்ட்டை வச்சு எங்க அப்பா மறுபடியும் என் கல்யாண பேச்ச ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. நான் அவருக்கு வச்ச ஆப்ப புடுங்கி திருப்பி அவர் எனக்கு வச்சிட்டாரு. என்ன அருண், ஏதோ சொல்றீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இத பாரு சாந்தி, நீ ஒன்னும் பயப்பட வேண்டாம். என்ன, நீ தைரியமா இருக்கணும்னு சொல்றதுக்காக தான் நான் இப்போ அங்க வர சொன்னேன். சரி, என்ன நடந்தது அது சொல்லுங்க முதல்ல. முதல்ல என் தங்கச்சி கல்யாணத்தை முடிங்கன்னு சொல்லி பார்த்தேன்ல. ஆமா. இப்போ என் தங்கச்சி கல்யாணம் நடக்கணும்னா என் கல்யாணமும் நடக்கணும்னு எங்க அப்பா செக் வச்சிருக்காரு. அதுவும் அவர் முன்னாடி முடிவு பண்ணாருல, அந்த முத்தைய அங்கிள் பொண்ணு கூட. தங்கச்சி கல்யாணம் முடிங்கன்னு நான் சொன்னதை எங்க அப்பா அந்த முத்தைய அங்கிள் கிட்ட சொல்லியிருக்காரு. அதுக்கு அவரு, என் பையனுக்கு உங்க பொண்ணை கட்டிக்கிறேன், என் பொண்ணை உங்க பையனுக்கு கட்டிக்கங்கன்னு பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்காரு. என் தங்கச்சி முக்கியமா இல்ல நீ முக்கியமாங்கிற நிலைமைக்கு எங்க அப்பா என்னை கொண்டு வந்து நிறுத்தியிருக்காரு. நீங்க என்ன முடிவெடுக்க போறீங்க அருண்? எனக்கு நீயும் முக்கியம், என் தங்கச்சியும் முக்கியம் சாந்தி. ஆனா ரெண்டுல ஒண்ணு தானே நடக்கும். இல்ல சாந்தி, எனக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு. நான் யோசிச்சு ஏதாவது ஒண்ணு செஞ்சு என் அப்பாவோட பிளானை உடைச்சு காட்டுறேன். நீ தைரியமா இரு, எந்த சூழ்நிலையிலையும் நான் உன்னை கைவிட மாட்டேன். உண்மையதான் சொல்றீங்களா? என்ன நம்பு சாந்தி. இந்த ஜென்மத்துல எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது உன் கூட தான். நீ தான் என் பொண்டாட்டி. அம்மா, காஃபி சூடா இருக்கா? கொஞ்சம் சூடா இருக்கு. ஆர்த்தி கொடு. போதுமான்னு பாருங்கம்மா. போதும். இது வரைக்கும் நாம பட்ட கஷ்டம்லாம் வீணா போயிடும். பணம் தானே, அதுக்கு நான் கேரண்டி. இருபத்தி 4 மணி நேரமும் மஞ்சுவும் மதுமிதாவும் கண்காணிப்பிலே இருக்கணும். புரிஞ்சுதா? இத்தனை நாள் எதிரிங்க வீக்கா இருந்தாங்க, அதனால நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனா இப்போ மேகலாக்கு சப்போர்ட்டா மகேஷ்னு ஒருத்தன் வந்திருக்கான். அதனால நாம ரொம்ப உஷாரா இருக்கணும். கொஞ்சம் அசந்தா கூட மஞ்சு மதுமிதாவை அவங்க சந்திச்சிருவாங்க. பி கேர்ஃபுல். எந்த காரணத்தை கொண்டும் அப்படி ஒரு விஷயம் நடந்துடவே கூடாது. புரிஞ்சுதா? பணம் தானே வரும், சும்மா பணம் பணம்னு பறக்காதே. ஓகே, நான் வச்சிடுறேன்.
சீக்கிரம் வா. என்னம்மா என்னாச்சு? நீ சொன்னேல்ல துர்காவுக்கு நம்ம மஞ்சு மதுமிதா பத்தி தெரிஞ்சிருக்கோன்னு, அவ போன்ல யார்கிட்டயோ இத பத்தி பேசிட்டு இருக்காமா. என்ன சொல்றீங்க? ஆமா மேகலா, அவ போன்ல யார்கிட்டயோ மஞ்சு மதுமிதாவை ஜாகிரதையா பாத்துக்கங்கன்னு பேசினா. நீ அவகிட்ட வந்து விசாரிச்சேன்னா அவங்க இருக்கிற இடம் நமக்கு தெரிஞ்சிருமா. அம்மா கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன மேகலா நீ எல்லாத்துக்கும் பொறுமையா இருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? இத்தனை வருஷமா மஞ்சு மதுமிதாவை பத்தி கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி நம்ம தவிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப ஏதோ சின்னதா ஒரு வெளிச்சம் கிடைச்சிருக்கு. அதுக்கு சாட்சியா நம்ம துர்கா இருக்கா. அவளை வந்து விசாரினா எனக்கு என் குழந்தைங்களை பார்க்கணுமா. அம்மா உங்க பாசம் எனக்கு புரியுது. எனக்கும் என் தங்கச்சிங்களை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா துர்கா. என்னம்மா துர்கான்னு யோசிக்கிற? அவளை வந்து விசாரிச்சா மஞ்சு மதுமிதாவும் இருக்கிற இடம் நமக்கு தெரிஞ்சிருமா. வா வந்து விசாரி. அம்மா அன்னைக்கு காஃபில விஷம் கலந்துருக்குன்னு சொன்னீங்களே, கடைசியில என்னாச்சு? அதுக்கு தான் சொல்றேன், அவசரப்படாம கொஞ்சம் பொறுமையா இருங்க, விசாரிப்போம். ஐயோ அன்னைக்கு வேணா நான் தப்பு பண்ணிருக்கலாம். ஆனா இன்னைக்கு அவ யார்கிட்டயோ போன்ல மஞ்சுவை மதுமிதாவை 24 மணி நேரமா கவனமா பாத்துக்கங்கன்னு உத்தரவு போடுற மாதிரி பேசினாமா. நீ தயவு செஞ்சு வந்து விசாரி.